ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:25 ஆகுது. நம்மளுக்கு போர்டிங் வந்து சைனா ஃப்ளைட்டுக்கு பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6:20க்கு போய் சேரணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா 2 hours டிலே ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பக்கம் 2 சீட் இருக்கும், நடுவில் ஒரு 3 சீட் இருக்கும், அந்த பக்கம் 2 சீட் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸு நம்ம படம்லாம் பார்த்துட்டே வரலாம். பட் இது கொஞ்சம் லாங் ஜேர்னி. நைட் அப்படி தான் நல்லா தூங்கிடலாம். ஸோ நம்மளுக்கு அந்த ஜேர்னி டைம் தெரியாது. இங்கே பாருங்கள், செல்லம்மா தட்டாங் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வடிவேல் சார் சொல்வார் இல்லையா, செல்லம்மா தட்டு அப்படின்னு. அதுதான் செல்லம்மா தட்டாங்க அப்படின்னா வெல்கம் அப்படின்னு அர்த்தம் மலாய் பாஷையில். ஸோ இப்போ ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போது நம்மளுக்கு வந்து டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இந்த இவ்வளோ டைம் இருக்குது, ஏதாவது படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளைட் எங்கே போகுது, எந்த இடத்துல இருக்குது, எப்போ டெஸ்டினேஷன் ஆகும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டே இருக்கும். அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் நைட்டு வந்து உட்காந்துட்டே தூங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கண்ணை மூடி திறந்தால் போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு படுக்க ஆரம்பிச்சது தான். ஃப்ளைட் போனதே தெரியல. பட் என்ன அப்படின்னா ஒரு 2 hours டிலே ஆகிடுச்சு எங்கள் ஃப்ளைட்டு. ஸோ அதுவே எங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் அக்கா நீங்கள் சைனா ஏன் போகிறீங்க, அஃபிஷியலாக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு வந்து உலகத்தையே சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. ஸோ என்னால் முடிஞ்சப்போ ஒரு நாடுகாக போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவேன். ஸோ இது என்னோட வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்ற ஆசை இருக்குது. என்னால் இப்போ முடியுது. ஸோ அதனால் ஒரு நாடுகாக போயிட்டுருக்கேன். கரெக்டாக 6:20 போல் ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து இந்த என்டையர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த டே ஃபுல்லாகவே எப்படி போச்சுன்றது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த செக்இன்லாம் அந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த சைனாவோட மோஸ்ட் ஃபேமஸான பிளேசஸோட பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. வெயில் செம்மையாக இருக்குது. ஆனால் என்னென்னா ஊட்டியில் இருக்கிற மாதிரி குளிர் இருக்குங்க. வெயில் இருந்தாலும் குளிர் செம்மையாக இருக்குது. சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்த உடனே இறங்கினோடனே மாஸ்க் போட்டுட்டேன். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கா மாஸ்க் போட்டுகிட்டே இருங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டாச்சு. ஸோ நான் வந்து ஒரு ட்ராவல்ஸ் மூலிமா வந்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரிப் முடிச்சுட்டு எனக்கு எப்படி இருக்குது, இது புது ட்ராவல்ஸ் இது. லாஸ்ட் டைம் நம்ம யூரோப் போன மாதிரி கிடையாது. அதனால் ட்ரிப் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக வீடியோ ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதை பார்த்து நான் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் வரதா இருந்தால் நீங்களும் வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து வெல்கம் சைனா அப்படின்னு சொல்லி இங்கே போர்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இமிக்ரேஷன் இருக்குது. ஸோ இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம வெளியில் போகணும். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சைனா ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கேருந்து சின்ன கிளான்ஸ் கட்டுறேன் பாருங்கள். சீலிங்லாம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அழகான பிளேஸுக்கு போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, ஃப்ளைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம ஒரு அழகான பிளேஸ்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபார்படன் சிட்டி தான் போகிறோம். அதுக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபார்படன் சிட்டி அப்படின்றது வந்து அதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதை முடிஞ்சளவுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். பட் போகிற வழி ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, வெயில் இருந்தாலும் அவ்வளோ குளிர், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இப்போ பஸ் பார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபார்படன் சிட்டி கொஞ்சம் நேரம் நடந்து போகணும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சைனாவில் வந்து ஷாப்ஸ் எப்படி இருக்கும், ஃபுட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி சைடில் வந்து கிளாஸ் விண்டோஸ் மாதிரி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே என்ன ஃபுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஒன்றுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயங்க பார்த்தீங்கன்னா, யாருக்குமே இங்கிலீஷ் வந்து
பேச தெரியாதுன்னு சொல்ல, பட் பேச மாட்டேன்றாங்க. தெரிஞ்சாலும் அவங்க சைனீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷாப்ஸ்லாம் வந்து நம்ம பேசுகிறது பார்கெயின் பண்ணதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு விதமான பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா. இது இங்கே வந்து இந்த ஃபார்பிடன் சிட்டிக்குள்ளே போய் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது ஏதோ ஒரு கல்ச்சர் மாதிரி இருக்குது. நிறைய பேர் நம்ம இப்போ பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணுறோம் இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு குவீன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் இந்த பஸ் பாருங்கள், வுட் பஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக பேசுகிறாங்க. யார் அதாவது அவங்களுக்கு நம்ம வந்து ஃபாரினர் அப்படின்றதுனால கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த கல்ச்சர் பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட்டு டேவே எவ்வளோ வந்து வியப்பாக ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. இங்கே பாருங்கள், நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுலாம் பார்க்குறதுக்கு. நான் வந்து அவங்ககிட்ட கேட்டோம், ஏதாவது அக்கேஷனுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதாவது ஃபெஸ்டிவலுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா கேட்டப்போ, இல்லை இது வந்து ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பிரின்சஸ் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபார்பிடன் சிட்டியில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான் அவங்களோட வழக்கமாக இருக்குது. இதுக்கு எந்த அக்கேஷனோ ஃபெஸ்டிவலாக கிடையாது, பட் ரெகுலராகவே அது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஃபார்பிடன் சிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேலஸ்க்குள்ளே பேலஸ்ன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் வந்து ஃபார்பிடன் சிட்டின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அது ஒரு வீடியோவில் சொல்ல பத்தாது. அந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா அது பேலஸ், அது ராஜாவோட கோட்டை. அது இப்போ செம்ம காற்றடிக்குது, குளிர் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெயில் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வெயிலில் நம்ம வெளியில் போய் ஷாப் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி இப்போ சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு வெயிலே தெரியல நம்மளுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பஞ்ச் ஆஃப் ஸ்கூல் பசங்க இருக்காங்க. இங்கே எல்லாமே சைக்கிள்ஸ் தான், சைக்கிள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல் பசங்க கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வெல்கமிங்காக நம்ம வந்து ஹாப்பியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாருங்கள். யூரோப் மாதிரி கிடையாது. சைனா ரொம்ப பிஸியான ஒரு நாடு. அதுவும் நம்ம பெய்ஜிங் ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு சிட்டி. எப்போ பாரு மக்கள் நடந்துகிட்டே இருப்பாங்க, போய்வாங்க வருவாங்க. ஸோ எப்போவுமே பிஸியாக இருக்கும். ரொம்ப வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சர் அந்த இதை நம்ம பார்க்கலாம். நிறைய வந்து ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிட்டு தான் ஃபார்பிடன் சிட்டிக்கு போகணும். இந்த ஃபார்பிடன் சிட்டி பற்றி நிறைய கதை இருக்குது. 5 மணிக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ணுறதா இல்லை, 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறவங்க, ஏன்னா நிறைய பேய் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் நிறைய வந்து நம்ம பேசலாம். ஸோ இங்கே ஒரு ஷாப் இருக்குது. நம்ம எங்கேயாவது நம்ம புது இடத்துக்கு போனால் கண்டிப்பாக அந்த இடத்தோட அந்த மேக்னெட் வாங்கும். ஸோ இங்கே வந்து ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃபார்பிடன் சிட்டியோட மேக்னெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் வந்திருக்கும். நம்ம ஃபார்பிடன் சிட்டி வந்திருக்கும். ஃபார்பிடன் சிட்டியோட ஒரு சின்ன மேக்னெட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பிளேஸ் போனாலும் நாங்கள் மேக்னெட் வாங்குவோம். அதை வாங்கியிருக்கேன். தேங்க்யூ, பாய் பாய். இதுதான் ஃபார்பிடன் சிட்டி. ஃபார்பிடன் சிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் ஆஃப் த சைனான்னு சொல்லக்கூடிய பெய்ஜிங்கில் தான் வந்து இருக்குது. ஸோ மேசிவான ஒரு பேலஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். போக போக உள்ளுக்குள்ளே பேலஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நம்ப மாட்டேங்க, இந்த பேலஸில் மொத்தம் 8700க்கு மேலே ரூம்ஸ் இருக்கான். பட் அந்த ரூமெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது, அலோவ் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் இது எப்படின்னா ஒரு உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும். நம்ம வேலூர் கோட்டை பற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த கோட்டையில் எப்படி சுற்றி தண்ணி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஃபார்பிடன் சிட்டி சுற்றி தண்ணி வரும். பட் இந்த ஃபார்பிடன் சிட்டி போய் பார்க்கணுன்னா நம்ம பாஸ்போர்ட்டை கொண்டு போய் நம்ம வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 மணிக்கு மேலே யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 5 மணி வரலாம் தான். அதுக்கு மேலே வந்து நிறைய வந்து அவங்க சொல்கிறாங்க, நிறைய நம்புகிறாங்க, வந்து நிறைய வந்து இங்கே அமானுஷ்யமான நடமாட்டம் இருக்குது அவங்க. ஸோ அதனால் வந்து யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரியல. பட் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நான் சொன்னேன் பேலஸ் நிறைய இருக்குது, ராஜாவோட பேலஸ். ஸோ இந்த ஃபார்பிடன் சிட்டியில் பார்த்தா மொத்தம் 24 எம்பரர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. மிங் அண்ட் குவிங் டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு எம்பரர்ஸ் இங்கே பார்க்கலாம். பட் இப்போ வந்து இது யுனெஸ்கோவோட கட்டுப்பாடில் இருக்குது. ஸோ ஓப்பன் டு பப்ளிக் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போகக்கூடாது, ஜஸ்ட் வெளியிலேருந்து இந்த கோட்டையை பார்த்துக்கலாம். உள்ளுக்குள்ளே கோட்டை வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 3 வாசல் இருக்கும். மெயின் வாசல் வந்து பார்த்திங்கன்னா ராஜா மட்டும் போவார். பக்கத்தில் இருக்கிற 2 வாசல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி போவாங்க. அதே மாதிரி லெஃப்டில் ரைட்டில் சைடில் கார்னர்ஸில் 2 வாசல் இருக்கும். அதில் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் போவாங்க. பட் சாதாரணமான மக்கள் இந்த வழியாக வரக்கூடாது, அதுக்கு பேக் கேட் இருக்குன்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு ஏன் ஃபார்பிடன் சிட்டின்னு பேர் வந்ததுன்னா, ஆர்டினரி மக்கள் இதுக்குள்ளே போக முடியாதுன்றதுனால ஃபார்பிடன் சிட்டின்னு பேர் வச்சாங்களா அந்த காலத்தில். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸான மெயின் பில்டிங். அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே நம்புகிறாங்க, ரெட் அண்ட் எல்லோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கை வந்து குறிக்கிறது. அதனால பார்த்திங்கன்னா மேலே ரூஃப் எல்லோவாக இருக்கும், பால்ஸ்லாம் ரெட்டாக இருக்கும். அண்ட் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் ராஜா போகக்கூடிய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பால்ஸ் சைடில் இருக்குது பாருங்கள் கதவில். இது வந்து 9 வந்து குறுக்காலவும் 9 வந்து நெடுக்காலையும் இருக்கும். ஸோ ஏன் இது வந்து 9ன்றது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்
நம்பரை கருதி இருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாத்துமே 9 அப்படின்றது வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆளுமை இருக்குன்றாங்க. அதே மாதிரி இந்த பால்ஸ் தொட்டால் நம்மளுக்கு குட் லக் வரும், அந்த லக் வந்து நம்மளுக்கு வந்து நாங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நம்புகிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 9 இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி இருக்கும், அதை அந்த மாதிரி தடவி கொடுத்துட்டே போகணும். இது வந்து கோல்டு கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு லக்கு கொண்டு வரும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்புகிறாங்க. ஸோ இந்த ஒரு பேலஸை பார்த்தீங்கன்னா 1406லேருந்து 1420க்குள்ளே கட்டப்பட்டதாகவும் யங் எம்பரையரில் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போனால் மேசிவான பிளேஸுங்க. அப்படியே சொல்கிறேன் இல்லையா, ஏதோ ஒரு வேறு உலகத்துக்கு போன மாதிரி அப்படி இருந்தது. அவ்வளோ பெரிய கோட்டை, இது தாண்டி இன்னொரு கோட்டை, அதை தாண்டி இன்னொரு கோட்டைன்னு வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு லிட்ரலாக பாகுபலி கோட்டையை பார்த்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ பெருசு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிணலாக வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. இன்னும் கூட தண்ணியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளுக்குள்ளே மீன், வாத்து, நிறைய அழகான உயிரினங்களை வளர்க்குறாங்க. இது வந்து யுனெஸ்கோ ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதுக்குள்ளே வரணுன்னா ஒரு அந்த என்ன சொல் டூரிஸ்ட்டும் வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. அதை தாண்டி தான் நம்ம அந்த போய் பழசை பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய சில மான்யூமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இடமாகட்டும், எது நம்ம பார்க்கறதா இருந்தாலும் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. மெயினாக நம்மளோட பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு ரூமுமே வெளியே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்க்குற மாதிரியும் விண்டோ வந்து அவங்க வைக்கல. ஸோ எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்பப்படுது 5 மணிக்கு மேலே இங்கே வந்து இருந்த சில பெண்களோட ஆத்மாக்கள் வந்து இங்கே இருக்கிறதாகவும் வந்து நம்பப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 5 மணினாலும் டக்குன்னு எல்லோரும் வெளில வந்துடுறாங்க. ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அங்கே அதை வந்து எவாக்குவேட் பண்ணிடுறாங்க மக்களை. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ பேக் இந்த கேட் வழியாக நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். எக்ஸிட் இது. ஸோ இந்த ஃபாபுலன் சிட்டி வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நிறைய வந்து அங்கே சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க நம்புகிறாங்க. ஸோ நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அவங்க நம்புகிறாங்க. ஸோ இங்கே இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 யான் அவங்களோட அமௌண்ட் பிரகாரம். அந்த ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கும், அது நார்மல் நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். ஸோ இதை என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸுக்கு போகலாம். திருப்பியும் பஸ் ட்ராவலில் தான் நம்ம இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். அண்ட் பெய்ஜிங்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன், நம்ம ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பெய்ஜிங் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெருசு. என்னென்னா அங்கே ரொம்ப கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாலுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேஸ்க்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். சைனா பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நான் ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க வந்து இங்கிலீஷில் பதில் சொல்ல மாட்டாங்க, சைனீஸில் மட்டும்தான் பேசுவாங்க. சைனீஸ் தெரியலனா நம்ம எங்களுக்கு வந்து சர்வைவல் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கூட வந்து தெரிஞ்சவங்க இருந்தால் பரவாயில்ல. பட் இல்லைனா நமக்கு சைனீஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது பிளேஸை தொலைஞ்சிட்டா கூட நம்மளால் டக்குன்னு வர முடியாது. ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி சைனீஸில் தான் அந்த ஃபுல்லாகவே வந்து போர்ட்ஸ்லாம் இருக்கும். இங்கிலீஷ் ரொம்ப ரேராக தான் வந்து நாங்கள் பார்த்தேன். நம்ம அடுத்து போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா டியான்மான் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இது வந்து பெய்ஜிங்கோட சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கேட் ஆஃப் ஹெவன்லி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 4,40,40,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க.
இது சைனாவோட நேஷனல் மியூசியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு. பட் நான் சொன்னேன் போர் அடிச்சவங்களுக்கு. அந்த பிளேஸை போனோம், விசிட் பண்ணோம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. வெதர் சொன்னேன் இல்லையா, வெயில் வந்து இருந்தாலும் அவ்வளோ குளிர். ஸோ இந்த பீச்சிங்கில் டாக்ஸி ரொம்ப காஸ்ட்லி, எங்கே போனாலும் நடந்து போகணும். ஸோ அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்தது. பட் நடக்கலாமே அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய 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 பரப்பளவில் கூடிய பிளேசஸ் தான். ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்பிடன் சிட்டியோட பேக் சைடில் தான் வருது. மாவோட ஃபோட்டோ வச்சு இங்கே வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான இடம் இது. ஸோ அவரோட சமாதி இங்கே இருக்குது. நிறைய மக்கள் காலையில் வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து ஜனங்க நிறைய நடமாட்டம் இருக்கும். க்யூவில் நின்று அவருக்கு அந்த மரியாதை செலுத்திட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம போன டைமில் ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப மக்கள் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளே பார்க்க போகிறோம், ஒரு ஷோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மக்கள் பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்காங்க. பரப்பரன்னு சைக்கிளில் வண்டியிலையும் போயிட்டே இருப்பாங்க. நான் வந்து டாக்ஸி ரொம்ப அது பார்க்கவே இல்லை. அவங்கவுங்க அவங்க ஓன் டிரான்ஸ்போர்ட், ஒன்று காரில் இருந்து சைக்கிள் இல்லைன்னா வாக் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா அவங்க அக்ரோபேட்டிக் ஷோக்கு போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெடிஷனான சில பிளேஸ்லோட ஸ்டார்ட் பண்ணாங்க. சில அவங்களோட ட்ரெடிஷ்னல் பிளே வந்து அங்கே ஷோகேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பாம்பே சர்க்கஸில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சில ஸ்டண்ட்ஸ் பண்ணி காமிச்சாங்க. நல்லா இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஊர் கல்ச்சரோட சேர்த்து சில ஸ்டண்ட்ஸும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி 1 hour ப்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம் இதுக்கு. ஸோ போயிட்டு உட்காந்துட்டு பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ டே 1 இப்படி தான் முடிஞ்சது. நாளைக்கு டே 2 என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஸ்டண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. நான் இதோட மியூசிக் ப்ளே பண்ணி விட்றேன். டேக் கேர், பாய்.